அன்பன்டா ஹாய், நான் உங்கள் மந்தை பாசில், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி FM ஆட்டோ கன்சல்டிங். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் பழுதூர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 2016 மாடலு. இது விளம்பர வீடியோவே நான் போடலை நம்ம சேனல். ஆமா, இப்பதான் சேனலை பாக்குறீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். 2006 இருந்து 2020 வரலும் BS2, BS3, BS4 எல்லா வண்டியுமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பர் கால் பண்ணிடுவாங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், ரொம்ப லாங்ல இருந்து வந்தாலும், எங்க இருந்து வந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. வண்டியை எடுத்துன்னு போய் காட்டுவோம், எங்காலே கூட்டு போய் குடிக்கலாம், நாங்களே பஸ் ஏற்றி விட்டுருவோம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வண்டி, 2 வண்டி, 3 வண்டி சேல்ஸ் பண்ணக்கூடிய அளவு தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல, அதாவது யூடியூப்ல நீங்க அபே ஆட்டோ சேல்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும். FM ஆட்டோ கன்சல்டிங்லாம் போட தேவையில்ல. அபே ஆட்டோ சேல்ஸ் அப்படின்னு போட்டா நம்ம வீடியோ தான் முதல்ல வரும். அந்த அளவுக்கு கடவுளுடைய உதவியை கொண்டு டெய்லி வண்டி நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தேவைப்படுறவங்க நம்ம கிட்ட கால் பண்ணி, அதாவது ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து எடுத்துங்க. அதே மாதிரி நீங்க வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. நம்ம கிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது. துணை கையெழுத்து கூட போட மாட்டேன். வட்டி எங்களுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதால நான் ஃபைனான்ஸ் பண்றது கிடையாது. 2,80,000 ரூபாய், 3 லட்ச ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்தாலும் நெட் கேஷ் தான். அதே மாதிரி நம்மகிட்ட பேரம் கிடையாது. ஒரே ரேட்டு தான். வந்து இங்க வந்து இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்ற அந்த பேரமே கிடையாது. நான் என்ன ரேட்டு சொல்றேனோ அதுல இருந்து 2000 ரூபாய் கம்மி பண்றதே அதிகம். அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 2016 மாடலு. 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு புக்கு சரண்டர் அடிச்சு கொடுக்கறதா போயிடுச்சு. ஆனா புக்கு வந்து 2 மாசம் கூட ஆகும். ஓகேங்களா? 10 நாள்ல வந்தாலும் கொடுத்துருவேன். புக்கு சரண்டர் அடிச்சு உங்க ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துறேன். வண்டி பிடிச்சிருக்குங்களா? வண்டி திருப்தியா? அதாவது வந்து யூடியூப் சேனல் முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பேசி வச்சுக்கிட்டு நீங்க இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எதனா உங்ககிட்ட சொல்லலாம், வண்டி பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்படி கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஏதாவது சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே பேட்டரி போட்டு புது பேட்டரியும் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? புது பேட்டரியும் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால வந்து உங்க சொந்தக்காரங்களுக்கு யாராவது வண்டி தேவைப்பட்டாலும் நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? வண்டி பிடிச்சிருக்கா? திருப்தியா? அதாவது வந்து இவங்க வேலூர்ல இருந்து வர்றாங்க. 2016 மாடலு. 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. மீதி காசை கட்டிட்டு இப்ப வண்டி எடுத்துட்டாங்க. புக்கு நான் இவங்களுக்கு இன்னும் தரல. புக்கு சரண்டர் அடிச்சு, ஆனா 2 மாசம்ன்றது 10 நாள் 15 நாள்ல கூட நான் உங்களுக்கு புக் அனுப்பிச்சுடுவேன். நீங்க FC எடுத்துக்கோங்க. FC இல்லாத கண்டிஷன்ல கொடுக்குறேன். நான் கொடுக்கும் போது மனசாட்சி கட்டுப்பட்டு திருப்தியான கண்டிஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி தான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட முக்கியமா வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. வண்டி எடுத்துன்னு போயிட்டா என் இடத்த விட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா அது என்ன செலவுனா நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா நான் மனசாட்சி கட்டுப்பட்டு எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு சைடு மிரர் வந்துச்சுன்னா கூட போன் போட்டு அண்ணா சைடு மிரர் வந்து போச்சுன்னான்றாங்க நிறைய பேர். செல்ஃப் எடுக்கலன்னா ஒரு ஒயர் விட்டுச்சுன்னா அண்ணா செல்ஃப் எடுக்கலன்றாங்க. அதனால என்கிட்ட வாரண்டி கேரண்டி கிடையாது. வண்டி எடுத்தா அது இதுக்கப்புறம் உங்களுடைய செலவு தான் எல்லாமே. அதை லாபத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவா இருக்கும். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசில். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் பழுதூர்.